வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது என்பதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். நண்பர்களே, எந்த மாதிரி பேசினால் நம்ம ஆசைகள் நிறைவேறும், எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதுதான் இங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது நண்பர்களே. அதை தெளிவுபடுத்துவதே இந்த காணொளியில் நோக்கம். எப்படி பேசினால் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பது பற்றி உண்மையை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா, நாம் இந்த பிரபஞ்சத்திடமும் இயற்கையோடும் பேச முடியும், கேள்வி கேட்க முடியும் என்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் சக்தி பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் உருவாக்கியது பிரபஞ்சம் ஆற்றல். மேலும் நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் பிரபஞ்சத்திடம் உள்ளது. நண்பர்களே, நம்மை சுற்றி நேர்மறையான ஆற்றல் மூலமாக நம் எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்திற்கு சென்று அடைகிறது. நம் சிந்தைகளே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே நீங்க ஒரு முறை இப்பிரபஞ்சத்தோடும் இணைய கற்றுக்கொண்டால், அதன் சக்தியை உணர்த்து கொண்டு அதனுடன் உங்களுடைய தொடர்பை நிலைநிறுத்தி கொண்டால், உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை, நபர்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் சிந்தனை மூலமாகவும் ஈர்க்கப்பட்டவையே. நீங்கள் எப்படி பேசினால், எவ்வாறு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு விரும்பியவாறு அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எந்த மாதிரியான உணர்வுகளை அனுப்புகிறீர்கள், அதே ஆற்றைதான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அனுப்பும். அதனால் உங்களுடைய நேர்மையான எண்ணங்களின் மூலம் நீங்க விரும்பும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அது புதிய உறவாக இருந்தாலும், அளவில்லா செல்வமாக இருந்தாலும், உங்களால் பிரபஞ்சத்தின் மூலமாக பெற முடியும். பிரபஞ்சத்துடன் உங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். மன அமைதியுடன் நீங்கள் விரும்பியதை பிரபஞ்சத்திற்கு கேட்கலாம். நீங்கள் பிரபஞ்சத்துடன் எவ்வாறு பேசுவது, நீங்கள் விரும்பிய அனைத்தையும் எவ்வாறு கேட்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஈர்ப்பு விதியை பற்றி அறியவில்லை என்றாலோ, அல்லது பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலோ, இன்றிலிருந்து பிரபஞ்சத்துடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இதன் ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் எல்லையற்றது. அதனுடைய ஆற்றலை பெற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதலுக்கு பிரபஞ்சம் எப்படி வேண்டுமானாலும் பதில் கொடுக்கும். வானில் வாரும் வானவில் மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ இருக்கலாம். எந்த வடிவிலும் உங்களுக்கு அந்த அறிகுறிகள் வரலாம். உங்களுக்கு ஒண்ணு மட்டுமே வேண்டும். அது என்னவென்றால், உங்களுக்கு தேவையானதை கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இருப்பது, மன அமைதியுடன் இருந்து பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெற வேண்டும். அடுத்தபடி நீங்கள் விரும்பியதை பிரபஞ்சத்திடம் கேட்பது. நேர்மையான எண்ணங்களோடு நீங்க பெற விரும்புவதை தெளிவாக கேட்க வேண்டும். நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். அதை நிறைவேற்ற பாதைகள் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டும். நீங்கள் உங்களோட மனதில் வெறுப்பு, எதிர்மறையான எண்ணங்களோடு பிரபஞ்சத்துடன் இணைய முயன்றால் உங்களுடைய எண்ணம் நிறைவேறாது. எனவே நீங்கள் நேர்மையான எண்ணங்களோடு, முழு மனதோடும் உணர்வுகளோடும் பிரபஞ்சத்திடம் இணைய வேண்டும். நீங்க எந்த தீய எண்ணங்களுடன் இல்லாமல் நல்ல எண்ணங்களுடன் பிரபஞ்சத்துடன் இணைய வேண்டும். இதயத்திலிருந்து சொல்ற நன்றி உணர்வு தனித்துவமான ஆற்றலை அதிகரித்து பிரபஞ்சத்திற்கு சென்றடையும். கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்தி சந்தோஷமாக பிரபஞ்சத்திற்கும், இயற்கைக்கும், இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்க. அடுத்து நீங்க பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு தேவையானதை கேட்டுவிட்டு அதை விட்டுவிடுங்கள். அதன் விளைவுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிரபஞ்சம் எப்படி செய்து கொடுக்கும் என்று கூட யோசிக்க தேவையில்லை. அந்த ரகசியம் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரியும். அதற்காக நீங்க முழு நாளும் செலவிட தேவையில்லை. நீங்க கேட்ட உடனே எதுவும் கிடைக்காது. ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ ஆகலாம். அது நீங்கள் கேட்ட விஷயத்தை பொறுத்து அமையும். ஆனால் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு சுற்றுச்சூழல் மூலமாக அறிகுறிகளை அனுப்பும். பிரபஞ்சம் தரும் அறிகுறிகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். இதனால் உங்கள் ஆசைகள் 100% நிறைவேறும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். நம்பியோடு இருங்கள். உங்களுடைய எண்ணம் சரியான நேரத்தில் நிறைவேறும். ஒரு முறை பிரபஞ்சத்திடம் உங்களது ஆசைகளை சொல்லிவிட்டு அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருங்கள்.
உங்கள் எண்ணம் உணர்வுகள் முக்கியம் நண்பர்களே. நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். பொறுமையுடன் காத்திருங்கள். அத்துடன் நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள். இதனால் உங்கள் எண்ணம் நேர்மறையை மட்டுமே கொண்டிருக்கும். நீங்கள் மேலே சொன்ன அனைத்தையும் பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்க நினைத்து பார்த்ததை விட சிறப்பாக மாறும். நம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணத்தோடும் எப்பொழுது இருப்பதுதான் முக்கியம். நண்பர்களே, உங்களது வாழ்க்கையில் திடீரென பிரச்சனைகள் அதிகரித்தால் வழி எங்கு முடிகிறது? இன்று புரியாமல் இருந்தால் பிரபஞ்ச சக்தி உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறது என்பது உண்மை. இதனை உணர தியானத்தை நாட வேண்டும். அப்போதுதான் அவை தரும் தகவல்களை உணர முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை புரிந்து சரியான பாதையில் முன்னேறுவதற்கான அறிகுறி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கிறது. உதாரணமாக, சில நேரம் மனம் அமைதியாக இல்லாமல் ஒருவிதமான பதட்டத்திலும் இனம் புரியாத கவலையும் வாட்டிக்கொண்டும் இருக்கும். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், பிரபஞ்சம் சக்தி உங்களுடன் இணைக்க முயற்சி செய்து கொண்டு உள்ளது. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். சில சமயம் எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். சில சமயம் இருள் சூழ்ந்தது போல கவலை வாட்டி வதைக்கும். துயரங்கள் வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கின்றன. அப்பொழுது நம்மீதும் மற்றவர் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போகிறது. கவலை, கோபம், அச்சம் இவை அனைத்தும் நம்மளை ஆட்கொள்ளும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் விரக்தியில் இருக்கும்போது எங்கே யார் மூலமாகவோ நமக்கு உதவி கிடைத்திருக்கும். அதை நினைவு கூறுங்கள். அப்போ பிரபஞ்சம் நம்ம கூட இருப்பதாகவும் அவர் நிச்சயமாக நமக்கு எப்பொழுதும் உதவுவார் என்றும் நம்பிக்கை கொள்ளவும். இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நமக்கு எப்பொழுதும் பிரபஞ்சத்திடம் உதவி கிடைக்கும். அடுத்து நாம் எப்பொழுதும் பிரபஞ்சத்தை நினைவில் வைத்துக்கொண்டு முழுமையாக பிரபஞ்சத்திடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். எனக்கு எப்பொழுதும் பிரபஞ்சம் நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்று நம்ப வேண்டும். பிரபஞ்சத்திடம் நமக்கு வழங்க எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. ஆனால் உங்களுக்கு உரியது என்பதை பிரபஞ்சம் அதில் சிறந்ததையே உங்களுக்கு கொடுக்கும். எனவே பிரபஞ்சத்தை, இயற்கையையோ உங்கள் வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் வாய்ப்புகளை நேர்மையுடன் செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொண்டு எங்கும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் அளிக்க தயாராக இருப்பது உங்களின் எண்ணங்கள் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த மட்டுமே. நீங்கள் தயாரானதும் உங்களுக்குரியதை பிரபஞ்சம் உங்களிடம் ஒப்படைக்கும். ஆனால் உங்கள் ஆற்றலை எவ்வாறு சரியான வழியில் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பின் நாம் ஒரு வலைக்குள் மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்வீர்கள். அந்த வலை உங்களை குறித்த இடத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிறது. உண்மையில் அந்த வலை உங்கள் மனசிந்தனை தான். இருப்பினும் இந்த பிரபஞ்சம் அந்த மாய வலைக்குள்ளிருந்து எவ்வாறு வெளியே வந்து உங்களது ஆற்றலை சரியாக பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய பரிசை பெறுவது என்பதை கற்பிக்கிறது. ஆனால் நீங்கள் விரும்பியதை நீங்க பிரபஞ்சத்துடன் இணைந்திருந்தும் ஏன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை? இதற்கு காரணம் உங்களுடைய மனமும் உங்களுடைய அதிர்வுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு ஏற்ப பதிலளிக்கும். பிரபஞ்சத்திற்கு பிடித்தது நேர்மறை எண்ணம். இந்த விதியின் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் ஒரு சக்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் பிரபஞ்சம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரத்தை வீணடித்தால் இன்னும் அதிகமாக சோம்பேறியாகும். எப்பொழுதும் உங்கள் வேலையை பார்ப்பதை விட உங்களை சோம்பேறித்தனம் அடிமையாக்கும். இதனால் உங்களுடைய வெற்றிக்கான பாதை உங்களிடமிருந்து மறைக்கப்படும். தவறான வழிகளில் உங்கள் நேரத்தை செலவிட நேரிடும். உங்களுக்கு உண்மையாக விருப்பமான விஷயங்களையே நீங்கள் பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும். நண்பர்களே, நீங்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதை பிரபஞ்சம் உணர்ந்தால் அது உங்களின் சோம்பலை குறைத்து இன்னும் உங்களை அதிகமாக அந்த செயலில் ஈடுபட செய்யும். இந்த காலத்தில் உங்களின் கர்ம பழங்களுக்கு ஏற்ப துன்பங்கள் வரலாம். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால தவறுகளின் விளைவுகள். நேரத்தை வீணடிப்பதும் அதில் அடங்கும். அடுத்து நீங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை சுற்றி இருப்பது அனைத்தும் இயல்பாக சந்தோஷமாக தோன்றும். ஆனால் நீங்கள் சோகமாக இருந்தால் கவலைகளும் உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளும் சோகமாய் மாறிவிடுகிறது. அச்சம் காரணமாக நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடுகிறது. உங்கள் மனம் கோபத்தில் தவறான புரிதலுக்கும் சோகத்திற்கும் ஆளாகி விடுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் முக்கியம். நீங்கள் தினமும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே.
அதுவே உங்கள் சூழ்நிலையை மாற்றும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யும் போது இன்னும் மகிழ்ச்சியான பல சூழ்நிலைகள் வந்து சேரும். இதனால் பிரபஞ்சத்தில் உங்களின் உறவு ஆழமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும். மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் மகிழ்வாக இருக்க முயன்றால் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணம் மாறும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் பிரபஞ்சம் இன்னும் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் நீங்கள் முன்பை விட பயனுள்ள மனிதராக மாறுவீர்கள். நீங்கள் அவ்வாறே தொடர்ந்து மகிழ்வாக இருக்க முயன்றால் பிரபஞ்சத்திடம் இருந்து நீங்கள் வெற்றியின் அருளை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற விரும்பினால் தொடர்ந்து நல்ல வழியில் உங்கள் உழைப்பை போடுங்கள். எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். தொடர்ந்து செயலில் ஈடுபடுவது அவசியம். இல்லை என்றால் பிரபஞ்சம் உங்களை செயலில் ஈடுபடாதவர் பட்டியலில் சேர்த்துவிடும். அத்தையவர்களுக்கு எந்த பரிசும் கிடைக்காது. தொடக்கத்தில் நல்ல விஷயங்களுக்கு தடங்கள் வரும். அது பழைய கர்மாவின் விளைவுதான். ஆனால் நீங்கள் நல்ல விஷயங்களை தொடர்ந்தும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு செயலும் சிறியது பெரியதென்றில்லை. நாம் கர்ம பலன்களை அனுபவித்து ஆக வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது எதுவோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களோட நோக்கம் வழியை ஏற்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கும் அந்த வழியே திரும்ப வந்து சேரும். ஆனால் நீங்கள் உங்கள் நல்ல எண்ணங்களோடு யாருக்காவது உதவி செய்தால் பிரபஞ்சமும் உங்களுக்கு மிக சிறந்தவற்றை தரும். என் என்றால் நான் பிரபஞ்சத்திற்குள்ளும் அதன் விதிகளுக்கு கட்டுப்படுமுள்ளோம். இப்பொழுது ஈர்ப்பு விதி என்ன என்று பார்ப்போம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து எதையும் அடையலாம். அதற்கு தேவையான ஒன்று உங்கள் மனதில் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது தெரியுமா? பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலம் அனைத்தையும் மனிதனின் சிந்தைகளுக்கு ஏற்ப பெற முடியும் என்று. நம் மனதில் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றலால் நிரப்பப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த ஆற்றலே உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே நேர்மை ஆற்றலை உருவாக்கும் சிந்தைகளை மட்டும் உங்கள் மனதை அதிக நேரம் செலவிடுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் செயல்களில் ஈடுபடாமல் தவிருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டியவற்றை மட்டுமே தொடர்ந்து தெளிவாக நினைத்து கொண்டே இருங்கள். சரியான நேரத்தில் நீங்கள் கேட்ட விஷயங்களை நிச்சயமாக அடைவீர்கள். எல்லா உயிர்களிலும் ஆற்றல் உள்ளது என்பதை நான் அறிவோம். உங்கள் மனதை நன்கு அறிந்து கொண்டால் நீங்க எந்த வகையான ஆற்றலின் அடிப்படையில் இயங்குகிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். நேர்மறை ஆற்றலா இல்லை எதிர்மாறான ஆற்றலா என்று. நீங்கள் நேர்மறை ஆற்றல் கொண்ட மனிதரிடம் பேசும்போது உங்களுக்கும் நல்ல ஆற்றல் பரவும். ஆனால் நீங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதரின் அருகில் அமர்ந்தால் கூட அவர்களது எதிர்மறை ஆற்றல் உங்களையும் பாதிக்கும். உங்களை அமைதியாகவும் நிலைத்தன்மை கொண்டவராகவும் மாற்றிக்கொள்ளுங்க. நம் மனசில் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்றாக நடக்கப் போகிறது என்று உறுதியான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்க இப்ப கேட்டா நம்ப மாட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் உங்களை கேட்கிறது. உங்க மனசுல வரும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு வேண்டுதலாக பிரபஞ்சத்துக்கு போகுது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் தினமும் பிரபஞ்சத்தோட பேச மாட்டோம். நாம் நமக்குள்ளே பேசுறதெல்லாம் அச்சம், சந்தேகம், தளர்ச்சி. இனிமேல் அதை மாற்றுங்கள். உங்க சிந்தனை, உங்க வார்த்தைகள், உங்க உணர்வுகள், இதோட ஃப்ரீக்வன்சியை பிரபஞ்சம் பிடிச்சுக்குது. நீங்க சொல்லும் ஒவ்வொரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு விதை மாதிரி. நான் டிசர்விங், நான் கேப்பபிள், நான் வெற்றியை அட்ராக்ட் பண்றேன். இந்த மாதிரி பேசுறப்போ பிரபஞ்சம் அந்த வார்த்தைகளை ரியாலிட்டியாக்க ஆரம்பிக்கும். நீங்க சொல்லும் வார்த்தை, நம்பிக்கை, நடைமுறை, முடிவு. காலை எழுந்தவுடன் 30 செகண்ட்ஸ் உங்க கண் திறந்த உடனே சொல்லுங்க, இன்று என்னுடைய நாள், நான் நல்ல வாழ்க்கை வேண்டேன். நீங்கள் ஆல்ரெடி பெற்றது போல பிரசன்ட் டென்ஸ்ல பேசுங்க. நான் நல்ல வேலை கிடைச்சதுக்கு நன்றி. என் லைஃப் பீஸ்ஃபுல் இருக்கிறதுக்கு நன்றி. தினமும் பிரபஞ்சத்தோட பேசுறீங்கன்னா உங்க பிரெயின் கோல்ஸ்ல ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். நெகட்டிவ் பீப்புள் ஃபேட் ஆகிடும். கான்ஃபிடன்ஸ் லெவல் டபுள் ஆவதும் உங்க விஷ் பேட்டர்ன் ரியாலிட்டிக்கு அலைன் ஆகும். உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லோ சைலண்டா ஆனா பவர்ஃபுல்லி. பிரபஞ்சம் எப்பவும் ரெடி. நீங்க பேசணும், நீங்க கேட்கணும், நீங்க நம்பணும். இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, நான் டிசர்வ் செய்கிறேன், நான் பெற போறேன். இதுதான் உங்க வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். ஸ்டார்ட் டுடே.
The universe is listening.